அவர் வந்து எனக்கு வந்து சினிமா மட்டும் இல்லை, ஒரு தனிப்பட்ட முறையிலே வந்து எவ்வளவோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி இங்கேயே வந்து குடம்பாக்கத்தில் ராகவேந்திர மண்டபம் கட்டியிருக்கேன். அங்கே சரவணன் சார் போகும்போது இடம் பார்த்துருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க, அந்த இடம் ஏன் அப்படியே விட்ருக்கீங்க? இல்லை அப்படியே இருக்காது, அப்படி வந்து காலி இடம் அப்படி விடக்கூடாது, ஏதாவது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்து, அவர் கண் பார்வையில் அவரே டிசைன் பண்ணி, அவரே ஆர்கிடெக்ட் இது பண்ண மண்டபம் அது ராகவேந்திர மண்டபம். அதே மாதிரி வீட்டுக்கு போயஸ் கார்டன் வந்திருந்தாங்க. போயஸ் கார்டன் வீட்டு பக்கத்துலேயே வந்து சில கிரவுண்ட்ஸ் இருந்தது. அது சினிமா ஆர்டிஸ்ட் தானே, அது சினிமா படம் வந்து எப்படியோ தானாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா பேர் நினைப்பாங்க. ஸோ அது வந்து 2 மடங்கு வெளியே சொன்னால் பரவாயில்ல, 3 மடங்கு சொன்னால் பரவாயில்ல, 10 மடங்கு 15 மடங்கு சொன்னாங்க. நான் வந்து ஒரு 10 அடிக்கு காம்பவுண்டு கட்டிட்டு அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி அதை நான் விட்டுட்டேன் நான். அதுக்கு சரவணன் சார் வீட்டுக்கு வந்தாங்க. என்ன பிரதர் இங்கே வந்து சௌரி கட்டிருக்கீங்க? நான் சொன்னேன், இந்த மாதிரி சார் கிரவுண்ட் இருக்குது, என்னோடய விலையை சொல்கிறாங்கன்னு சொல்லி. இல்லை பிரதர், அது என்ன விலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கிடுங்க. அங்கே யாராவது வேறு யாராவது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இன்னும் நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி.